சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஏப்ரல் 1 முதல் சில முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கு. கிட்டத்தட்ட 3 முக்கிய புதிய மாற்றங்களை அமல்படுத்த இருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள், இந்த அறிவிப்புகள் வந்தால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேங் சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ் வீடியோவில் வேணுங்கிறவங்க என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் போய்ட்டும் மெசேஜ் பண்ணலாம். ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு 250 ருபீஸும் சார்ஜ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இதுலேயுமே மில்லியன் கணக்கில் வாடிக்கையாளர்கள் அப்படின்றது அதிகமாக இருக்காங்க எல்லா வங்கியும் கம்பேர் பண்ணும்போது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே சில புதிய விதிகளை அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதை பேஸ் பண்ணி சேமிப்பு கணக்குக்கான வட்டி விகிதங்கள் மாறி இருக்கிறதாகவும் ஏடிஎம்ல பணம் எடுக்கிற வரம்புகள் பற்றியும் சில முக்கிய மாற்றங்களை வெளியிட்டிருக்காங்க. சொல்ல போனோம்னா வங்கிகளில் போயிட்டு மக்கள் பணம் எடுக்கிறது, டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் போன காலகட்டத்தில் நடந்தாலும் இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த டிஜிட்டல் மயமாகப்பட்டு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத ஆன்லைன் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். இதனால் வங்கிகள்லையும் சில கூடுதல் கட்டணம் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து வசூலிக்க போறாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதுல எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருக்க அனைத்து நபர்களுமே ஆன்லைன்ல ஏதாச்சும் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, இந்த மாதிரி எந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் ஆன்லைன் மூலமா நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் இனிமே ரூபாய் 200 இதற்கான கட்டணமா வசூலிக்க போறோம் அப்படின்றத முடிவு செஞ்சிருக்காங்க. இரண்டாவதா பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் ஏடிஎம் யூஸ் பண்ணி நீங்க பணம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது மாசத்திற்கு 5 டைம் நம்ம இலவசமாக பண பரிவர்த்தனை அப்படின்றது மேற்கொள்ளலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இனிமே மாதத்திற்கு 3 இலவச பண பரிவர்த்தனைகளை மட்டும்தான் நம்ம ஏடிஎம்ல மேற்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் 25 கட்டணமாக வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்ல நிறைய பேர் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்போம். அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படின்றது மினிமம் பேலன்ஸாக நம்ம வச்சுட்டு இருப்போம். அதற்கான வட்டி விகிதம் இனிமே 3.5% வரையும் நாங்கள் வட்டி கொடுக்க போகிறோம். அதுவே சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்காங்கன்னா 5% வட்டி அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு. நான்காவதாக மினிமம் பேலன்ஸ் பற்றினா ஒரு முக்கிய அப்டேட்டும் வெளியாயிருக்கு. அதாவது ஆல்ரெடி 3000 ரூபா மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது அனைவருமே அவங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதற்கு மேலே அதை 2000 ரூபா உயர்த்தி கிட்டத்தட்ட 5000 ரூபா மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும். இன்கேஸ் அப்படி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதற்கான ஒரு கட்டணம் அப்படின்றது வசூலிக்கப்படும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருமே உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத மந்த் ஸ்டார்டிங்லையாச்சும் சும்மா போட்டு வைங்க, அதுக்கப்புறமா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் போகிற பட்சத்தில் ஒரு அபராதம் அப்படின்ற கட்டணம் உங்கள் மேலே திணிக்கப்படும். கண்டிப்பாக இந்த அறிவிப்புகள் அனைத்துமே நம்ம அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த 4 அறிவிப்புகள் மக்களை எந்த அளவு பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.